ஒன் பாயிண்ட் லெசன் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு ஃபார்மேட் இருக்குது, நான் காமிக்கிறேன். இது வந்து ஒரு சிம்பிளாக ஒரு ஷார்ட்டான மெத்தடில் ஒரு சின்னதாக ஒரு ட்ரைனிங் கொடுக்குற ஒரு ஃபார்மேட். இது வந்து நிறைய கம்பெனியில் ஃபாலோ பண்ணுவாங்க. இது ஒரு சாம்பிள் ஃபார்மேட் தான். அது மாதிரி நிறைய ஃபார்மேட் இன்டர்நெட்டில் இருக்குது. ஸோ இந்த ஃபார்மேட்டை பாருங்கள். ஒன் பாயிண்ட் லெசன் அப்படின்னா அடுத்த லொக்கேஷன் போட்டிருக்கேன், எந்த ஏரியா, இன்கேஸ் அது மெஷின் ஷாப்பாக இருக்கலாம், இல்லை டிசைனாக இருக்கலாம், இல்லை கேமாக இருக்கலாம். ஸோ எதுவாக இருந்தாலும் ஸோ எந்த ஏரியாவில் சம்மந்தப்பட்டது அப்படிங்கிறத நீங்கள் அதை மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து பிளான்ட்டு, ஸோ எந்த பிளான்ட்டு, உங்கள் கம்பெனிக்குள்ள நிறைய பிளான்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை மென்ஷன் பண்ணிக்கலாம். தீம், அதாவது டைட்டில், நீங்கள் இதில் இருக்க கண்டென்ட்டு தான் நமக்கு முக்கியம். ஸோ எதை வேணாலும் நம்ம பேர் வச்சுக்கலாம். ஸோ என்ன சம்மந்தப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு தீம், இதை வந்து நம்ம ஏதாவது ஒன்று பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறோம், ஒரு இன்சர்ட்ஸை பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோன்னா அதை பற்றி ஹெட்டிங் வந்து இன்சர்ட்ஸ் நாலேஜ், அது மாதிரி ஏதாவது ஒன்று போட்டுக்கலாம். அப்ஜெக்டிவ், எதுக்காக இந்த கிளாஸை எடுக்கிறோம், ஸோ அந்த மாதிரி போட்டுக்கலாம். டைப்புன்னு சொல்லி இவங்க சேஃப்டி, பேசிக் நாலேஜ், இம்ப்ரூவ்மெண்ட், ஸோ இந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. இதில் எந்த ரிலேட்டடாக நம்ம வந்து எடுக்க போகிறோம். டிஃபால்ட்டாக நம்ம கம்பெனியில் ஒரு 4-5 வெரைட்டி இருக்குது அப்படின்னா, ஸோ அந்த வெரைட்டிக்காக நீங்கள் டைப் வந்து நீங்கள் வேணால் போட்டுக்கலாம். ஸோ அது போக யார் எடுக்கிறா, அவங்களோட டீட்டெயில் இருக்கணும். ஸோ அதை யார் அப்ரூவ் பண்ணுறது. ஸோ நீங்கள் ஒரு கிளாஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எடுத்ததை வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கணும். ஸோ நாளைக்கு வந்து நான் இத்தனை கிளாஸ் எடுத்திருக்கேன்னு உங்களுக்கும் அது ஒரு டேட்டா. ஸோ நிறைய பேத்துக்கு இவ்வளோ நாலேஜ் நான் ஷேர் பண்ணியிருக்கேங்கிறதுக்கும் ஒரு டேட்டா இருக்குது. ஸோ இதில் நாங்கள் அடிஷ்னலாக பண்ணுறது என்னென்னா, யாரெல்லாம் லேர்ன் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி இதில் கீழே வந்து கடைசியாக ஒரு காலம் ஆட் பண்ணி அவங்க பேர், அவங்க சைன்லாம் வாங்கிக்குவோம். ஸோ நாளைக்கு வந்து இது எனக்கு தெரியலன்னு அவங்க சொன்னாலும் எங்ககிட்ட ரெக்கார்ட் இருக்குது. ஸோ நான் ஆல்ரெடி உங்களுக்கு இது சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ அப்படிங்கிறதுக்கு இன்கேஸ் திருப்பி ஒரே ப்ராப்ளமாக இருந்ததுன்னா அதை திருப்பி சர்க்குலேட் பண்ணுவோம். திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணால் இதை படித்து பார்த்தாலே அவங்களுக்கு புரியும். இல்லைன்னா ஏதோ ஒரு இடத்துல டிஸ்பிளே பண்ணலாம், இல்லை ஒரு ஃபைல் பண்ணி வைக்கலாம். புதுசாக வரவங்கள அது ஒரு தடவை படித்து பார்க்க சொல்லலாம். ஸோ இல்லைன்னா மந்த்லி ஒன்ஸ் திருப்பி எடுத்து கூட திருப்பி பார்க்கலாம். ஸோ என்னென்னலாம் இது வரையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், அந்த மாதிரி ஜஸ்ட்டு இது சிம்பிளாக ஒரு 1 மினிட் 2 மினிட்ஸில் வந்து 5 மினிட்ஸ் மேக்ஸிமம். ஸோ அதுக்குள்ளார ஒரு சின்ன விஷயத்தை ஷேர் பண்ணக்கூடிய ஒரு ஒரு சின்ன ஃபார்மேட்டு தான் இது வந்து பார்த்தோன்னே புரியும். ஒரே ஒரு கண்டென்ட்டை மட்டும் பற்றி பேசுகிற ஒரு சின்ன ட்ரைனிங் ப்ரோக்ராம் தான் ஒரு ஒன் பாயிண்ட் லெசன்.